தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடித்த ஒரு நடிகராக இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தவித சோஷியல் மீடியாலேயோ எதுலேயுமே எந்த ஒரு கருத்தையுமே போடாமல் எல்லோரையுமே அந்த ஒரு விஷயத்தாலேயே கவர்ந்தவர் தான் யார் அப்படின்னா நடிகர் அஜித்குமார். இப்போது அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழலில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆமாண்டா நான் ரொம்பவே திமிரு பிடிச்சவன் தான் அப்படின்னு டென்ஷன் ஆகியிருக்காராம் அஜித்குமார் அவர்களுடைய தம்பி அனில்குமார். அப்படி என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் அஜித்குமாருக்கு அனுப்குமார் அப்படிங்கிற ஒரு அண்ணனும் அதே போல் அனில்குமார் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்காங்க. இதில் அண்ணன் அனுப்குமார் நியூயார்க்கில் வசித்து வராரு. பங்குச்சந்தை தொடர்பான ஒரு நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்து வராரு. அவருடைய புகைப்படத்தை இப்போ வரைக்கும் யாரும் பார்த்ததே கிடையாது. எந்த மீடியாவுக்குமே எந்த பேட்டியுமே அவங்க கொடுத்ததும் கிடையாது. அதே நேரம் அஜித் அவர்களுடைய தம்பி அனில்குமார் ஓரளவுக்கு ரசிகர்களிடம் பரிச்சயமானவர் அப்படின்றது அப்பப்போ சில பேட்டிகள் கொடுக்குறாரு. அஜித்தினுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் விழாக்களிலையுமே அவர் கலந்துக்கிறார். அதனால் அவருடைய முகம் மற்றும் ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயம். அஜித் அவர்களுடைய தம்பி அனில்குமார் jodi365.com என்கிற திருமண சமூக வலைதள அதாவது இணையதளத்தை அவர் நடத்தி வராரு. இது போக வேறு சில தொழில்களிலும் இவர் ஈடுபட்டு வந்துட்டுருக்கார். இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், நிறைய பேர் என்கிட்ட செல்ஃபி எடுக்க வராங்க. அவர்களிடம் என் பெயர் என்ன தெரியுமான்னு கேட்பேன். இல்லை தெரியாது சார்னு சொல்லுவாங்க. என் பெயர் கூட தெரியாது, அப்புறம் எதுக்கு என் கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு கேட்பேன். சோஷியல் மீடியாவில் அஜித் தம்பின்னு போடுறதுக்காகன்னு கேட்பாங்க. நானும் அப்படி இது ஒரு அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுக்கிறீங்களான்னு நான் கேட்பேன். அவங்களுக்கு நான் திமிரு பிடிச்சவனா தெரியும், இருந்துட்டு போகிறேன். நான் ஒன்றும் திருடலை, கொள்ளையடிக்கலை, அசிங்கமாக பேசலை. ஆமாயா, நான் திமிரு பிடிச்சவன் தான். என் வாழ்க்கையில் முன்னேற்ற நான் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்கேன் அப்படின்னு பொங்கியிருக்கிறாராம் அஜித் அவர்களுடைய தம்பி அனில்குமார். மேலும் என்னை பேட்டிக்கு அழைத்தால் என்னை பற்றி கேளுங்க, என் அண்ணனை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு அவர் ஒரு போட்டியில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கலந்துக்க வந்தப்போ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாராம். ரொம்பவே கோபமாக அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. எல்லோருமே எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இவர் சொல்கிறது என்னவோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரியாக தான் இருக்குது. என்கிட்ட பேட்டி எடுக்க வந்தால் என்ன பேச வேண்டியதானே, ஏன் எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறீங்க? அப்போது அஜித் குமாரனுடைய தம்பி அப்படின்னு போடுறதுக்காக தான் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சில கருத்துகள் இருக்கும். ஒரு சிலர் தங்களுடைய முகம்தான் வெளியில் தெரியணும்னு நினைப்பாங்க. அதனால் அனில்குமார் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்றது எல்லோருக்குமே ரொம்பவே தெளிவாக தெரியுது. என்னுடைய அடையாளம் தான் தெரியணுமே தவிர நான் வேறு யாரையும் வச்சு அடையாளம் தெரியுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்லி, நான் திமிரு பிடிச்சவன் தான், நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, நான் இந்த நிலைமைக்கு வர ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், வாழ்க்கையில் முன்னேற கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதே தெரியுது. இது இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.